ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பர்வா வில்லேஜில் இருக்க புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்திருக்கோம். கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ், நிறைய லைட் வெயிட்டாக ஆனாலும் பெருசாக பார்த்தா நல்லா பார்வையாக இருக்க மாதிரியான டிசைன்ஸ் புதுசாக நிறைய கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஒன்றா நான் உங்களுக்கு வெயிட்டோட காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஓவரால் கலெக்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது எதுலேயுமே ஸ்டோன் இல்லாததுனால உங்களுக்கு 100% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஸ்டோன் வெயிட் எனிவே அது யாராலையும் ரெக்கவர் பண்ண முடியாது. ஒரே 100% கோல்ட் ஜுவல்லரி ஆனால் டிசைன்ஸும் அழகாக இருக்க மாதிரியான கோல்ட் ஜுவல்லரி வந்து எப்பயுமே ஒரு டெஃபினட்டான இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அண்ட் மோஸ்ட்லி இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக எப்பயுமே இருக்கக்கூடிய டிசைன்ஸ். பூ மாடல், ஒயிட் கோல்ட் பிளேட்டட், குரோமியம் ஃபினிஷ், ரோஸ் கோல்ட் ஃபினிஷ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லேயர்ட் ஹாரம், அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக இருக்க மாதிரி ஹாரம், அதுக்கப்புறம் நவரத்னாஸ் கலெக்ஷன்ஸ், காசு மாலை, அதுக்கப்புறம் அந்த மாங்காய் மாலை, அதுக்கப்புறம் அந்த பூ மாதிரி வந்திருக்கிறது எல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது ஒரு ரொம்ப லைட் வெயிட்டான, ரொம்ப லைட் வெயிட்டான நவரத்னா ஹாரம். ஸோ இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்கே தவிர நான் அது வந்து ஹேண்டில் பண்ணையில் தான் தெரிஞ்சு ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் பீஸ் வாங்கையில் ஹெவியாக இருக்கையில் எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் இந்த பர்டிகுலர் செட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட், ஈஸியாக வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்து எல்லாமே நவரத்னா கலெக்ஷன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ரூபீஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ரூபீஸில் எவ்வளோ ஒரு சூப்பரான பிளட் ரெட் ரூபி தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹெக்ஸகன் ஷேப்பில் அதே மாதிரி பூ வச்சு இருக்குது. ஸோ பாஸ் பண்ணி வெயிட் பாருங்கள். நான் வெயிட் சொல்லலை, பாஸ் பண்ணி வெயிட் நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப அழகான டெம்பிள் ஜுவல்லரி. அடுத்து இந்த சோக்கர், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இதை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு தான் நல்லா அப்படியே ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ரொம்ப டெலிகேட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டோனும் ரொம்ப அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான அதே ஸ்டைலில் இருக்க ஆன்டிக் மாடலில் இருக்க மாதிரியான இயரிங்கும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சவங்க லைட் வெயிட்டில் வாங்கணுன்னிங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ரூபி கட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வெயிட் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஸ்டோன் வெயிட் என்ன, கோல்டு வெயிட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் ரொம்ப க்யூட்டாக, எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த இயரிங். அழகாக அப்படியே மழையிலேருந்து அப்படியே பொழியிற மாதிரி இருக்குது டிசைன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பேட்டர்ன் ஆஃப் இயரிங். இது அப்படியே 3 லேயர் வச்ச மாதிரியான ஒரு ரூபி அண்ட் அன்கட் டைமண்ட். இப்போது இங்கே 50% ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் போயிட்டுருக்கு. இப்போ இந்த கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன். ரொம்ப அழகான ரூபி. நான் இன்றைக்கி ஒரு ரெட் கலர் போட்டிருக்கேன். அதுக்கு இந்த மெரூன் கொஞ்சம் என்ன தான் அது ஒழுங்காக எடுக்கலைனாலும் நீங்கள் ஒரு பச்சையோ இல்லை மஞ்சளோ போடையில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சோக்கர் பாருங்கள், அப்படியே மயில் தோகை விரிச்சிருக்க மாதிரி இருக்குது. இந்த இதோட இது என்னென்னா அப்படியே டியர் ட்ராப்பாக அப்படியே ரெயின் மேலேருந்து மழையில் கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. கம்மலும் நல்லா பெருசாக இருக்குது. கண்டிப்பாக இதை பிளேசர் கொடியும் நீங்கள் போடலாம், பட்டு சாரீ கொடியும் போடலாம். நெக்ஸ்ட்டு எல்லா டைமண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அழகான
22 கேரட்டில் ஃபுல்லாக க்ளோஸ் செட்டிங்ஸில் இருக்க டைமண்ட்ஸாகவும் இருந்துச்சு. இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு லாங்கான ஹாரம் ப்ளஸ் ஒரு நெக்லஸ் அண்ட் அதுக்கு மேட்சிங்கான இயரிங் அண்ட் பிரேஸ்லெட். இந்த கம்மல் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அதுக்கு மேட்சிங்கான நெக்லஸ் அந்த குட்டி குட்டி ரூபி எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல, டேங்லிங்காக லாங்காக. அதை விட இந்த பெண்டன்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப கார்ஜியஸாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ரெட்டுக்கு அப்படியே நல்லா ஹைலைட்டிங்காக தெரிஞ்சுது. ஸோ இப்போ உங்களுக்கு க்ளோசர் லுக் எவ்வளோ அழகாக இருக்குது. பட்டர்ஃப்ளை மாதிரியும் இருக்குது, மாங்காய் மாதிரியும் இருக்குது. இது ஃபுல்லாக அப்படியே அந்த சாண்டிலிவர் மாதிரி அப்படியே ரோஸ் அழகாக வந்திருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இது. சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக இது பிடிக்காத ஆளே இருக்காது. நெக்ஸ்ட்டு அந்த இயரிங் மட்டும் க்ளோசர் லுக் காமிச்சிருக்கேன். அதுக்கு இந்த ஜிமிக்கியும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது 22 கேரட்டில் க்ளோஸ் செட்டிங் டைமண்ட் அண்ட் நவரத்னா ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான பேங்கிள்ஸ். இது இப்போ எல்லாருமே ட்ரெண்டு. 18 கேரட்டில் டைமண்ட் இருக்கிறத விட 22 கேரட்டில் இருந்தால் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகலை, நம்மளுக்கு சேஃப்டியும் கூட. ப்ளஸ் செட்டிங் க்ளோஸ்டாக இருக்கனால அவ்வளோ சீக்கிரத்தில் டைமண்ட் விழுகாது. அண்ட் இது வந்து ஒரு பாரம்பரியமான லுக். தமிழ்நாடுல பார்த்தீங்க அப்படின்னா 90% இந்த மாதிரி க்ளோஸ்ட் செட்டிங் தான் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்க நாகாஸ் அண்ட் டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டு வந்து ஒரு ஸ்லைட் பிங்க் டிஞ்ச் இருக்க மாதிரியான கோல்டு. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டிசைனும் எல்லோ கோல்டு. இது வந்து ஒரு மைல்டு பிங்க் இருக்க மாதிரியானது. இப்போ என்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அயோத்தியா கோயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே இருக்கிற கோயிலை அப்படியே டிட்டோவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பாருங்களேன், 2 மயில் பின்னாடி நிற்கிற மாதிரி எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராஸ்டான அந்த ரெட் ஸ்டோன்ஸ். ஸோ கிராம் வெயிட் என்னன்னு பாஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது புல்லாங்குழலோட ஃப்ளூட் மாதிரி இருக்குது தூரத்துலேருந்து பார்க்கல. அண்ட் இப்போ நான் வந்து ஒரு மேட்சிங்கான ஜிமிக்கி போட்டு உங்களுக்கு அந்த அயோத்தியா மாடலில் இருக்க அந்த டெம்பிள் ஜுவல்லரி எப்படி இருக்குது, இது ஜஸ்ட் இன்றைக்கி தான் இந்த டிசைன் லான்ச் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்பிள் ஸ்டோன்ஸ் வச்சு அழகாக இருந்துச்சு. எவ்வளோ அப்படியே அது வந்து ஒன்று போட்டாலும் ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி அது ஒன்றே போதும் கழுத்துக்கு. ஃபுல்லாக பாருங்கள், நெக் ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்குது. அண்ட் இந்த இயரிங்கும் சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு செயின் போட்டால் போதும், ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. அடுத்து அதே மாடலில் இன்னும் கொஞ்சம் அந்த ஆன்டிக்லேயே கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆஃப் பிளாக் இருக்க மாதிரியான கோல்டு பார்க்க போகிறோம். என்னோடய ஃபேவரெட் இது கிடையாது, பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ரொம்ப அழகாக 2 லேயர் வச்சு சூப்பரான பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரெட்டுக்கு இந்த கோல்டை விட டெஃபினட்டாக இந்த மாதிரி ஆன்டிக் டச் இருக்க கோல்ட் ஜுவல்லரி வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் இப்போ வர சில சில்க் சாரீ மாடல்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டான லுக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ், ஒன்றும் யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபைனலாக இந்த ஒட்டியானம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக பெல்ட் மாதிரி இருக்குது. அண்ட் இது க்ரீன் வேணால் க்ரீன் வச்சுக்கலாம், ரெட் வேணால் ரெட் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீதேவி பொண்ணு